ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அனிமே ரொம்பவே காமெடியாக இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு காமெடியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு காமெடி வராதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 6. ஃபெல் என்னை ஏன் ஒரு கேவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கேட்கவோ, இது கேவல்ல டஞ்சன் ஃபெல் சொல்லவும், நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம் நம்ம ஹீரோ கேட்குறான். உன்னோட எர்த் மேஜிக்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, போன தடவை பட்டதே போதுப்பா வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நைஸாக ஓட பார்க்கவோ, உள்ளப்பா அப்படின்னு சொல்லி ஃபெல் நம்ம ஹீரோ தூக்கி உள்ள போடுறான். நான் போக மாட்டேன், என்னால் டஞ்சன்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது நம்ம ஹீரோ சொல்லவோ, நான் ஆல்ரெடி இந்த டஞ்சனை வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லா வீக்கான மான்ஸ்டர்ஸ் தான் உள்ள இருக்கு அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, உனக்கு அது வீக்கா தெரியல, எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா நீ இப்போ இருக்கிற ரேட்ல போனா உன்னோட எர்த் மேஜிக்கை நீ இம்ப்ரூவ் பண்றதுக்கே பல வருஷங்கள் ஆயிரும். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ஃபெல் சொல்லவோ, சரி நான் உள்ள போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அனதர் வேர்ல்டோட சாப்பாடு எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா அவனோட ஸ்ட்ரென்த் எபிலிட்டின்னு எல்லாமே ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம ஹீரோ ஃபெல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓ இப்போ புரியுது நீ ஏன் இவ்வளோ கொண்டு வந்திருக்கன்னு அப்படின்னு ஃபெல் ஏச்சியூரை பார்த்துட்டு இருக்கு. எது ஏன் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரியல, எல்லாத்துலயும் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுக்கிறதா பேலன்ஸ் நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னப்பா சூரிய அந்த பாத்திரத்தையும் சேர்த்து சாப்பிட்டுதான் அப்படின்னு ஃபெல் கேட்கவும், சாப்பாடா இல்லாத அதர்வால் திங்ஸ் சாப்பிட்டா கூட சூயோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிக்கிறான். ஃபெல் பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்குது. இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாதுப்பா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்தா எல்லா பவரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூயிக்கு மட்டும் அது ஸ்கில் மட்டும் இல்லாமல் லெவலும் சேர்த்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ போலாமா அப்படின்னு சொல்லி ஃபெல் கேட்குவோம். தயார், மறக்காம பேரியரை போட்டிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபெல் அதோட பேரியரை ஆக்டிவேட் பண்ணி விடுது. ஐயோ ஃபெல் தள்ளாதப்பா, மெல்ல போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு மான்ஸ்டர் முன்னாடி வருது. சோயி உன் இனத்து மக்களை நான் சொன்னா தப்பா எடுத்துக்கிற மாட்டேன்னு கேட்கவோ பார்த்தா சோயை ஆசிட துப்பி அந்த ஸ்லைம் மான்ஸ்டர் காலி பண்ணுது. பரவாயில்ல சோயி தைரியமா மாறிட்டு வரானே அப்படின்னு ஃபெல் பாக்குறான். சரி இப்போ ஒன் டர்ன் ஃபெல் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும், ஸ்டோன் புல்லட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை ஈஸியா கொண்டுதான். என்ன இதுங்க பாடி மறைஞ்சிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த டஞ்சனே ஒரு லிவிங் கிரீச்சர் தான், இறந்து போனது எதுவா இருந்தாலும் அதை இந்த டஞ்சனே சாப்பிட்றோம். அடுத்த ஃப்ளோர்ல முயல் இருக்கும்னு ஃபெல் சொல்றான். அதே மாதிரியே அதுங்க வரவும் நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு ஹை 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 அப்படின்னு அதுங்களை வரட்டவும், மேஜிக் யூஸ் பண்ணுப்பான்னு ஃபெல் சொல்றான். ஹீரோ ஃபயர் பாலை யூஸ் பண்ணுவோம், எர்த் மேஜிக் யூஸ் பண்ணு அப்படின்னு ஃபெல் சொல்றான். ஆமா ஃபாரஸ்ட்ல எல்லாம் நீ ஒரு லெஜெண்டரி மான்ஸ்டர், நீ எந்த ஒரு மான்ஸ்டரும் பக்கம் நெருங்காது, ஆனா இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏன் உன்னை ஈஸியா அட்டாக் பண்ண வருது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா இந்த டஞ்சன்ல அதுங்கெல்லாம் இப்பதான் பிறந்திருக்கு, என்னை பத்தி அதுங்களுக்கு தெரியாது, ஏரியால கோபால்ட் வருண் ஃபெல் பேசிட்டு இருக்கும்போதே அதுங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கி நம்ம ஹீரோ இப்போ ஸ்டோன் புல்லட்டை யூஸ் பண்ணி அதுங்களை அட்டாக் பண்றான். சொன்னல ஃபைட் பண்ணாதான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும்னு, நெக்ஸ்ட் டைம் 3 ஸ்டோன் புல்லட்டை ஷூட் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்றான். எஸ் என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இதுதான் கடைசி ஃப்ளோர், நான் கடைசியா பார்த்தப்போ இந்த இடத்துல ஒரு 10 கோபால்ட் நின்னுச்சு அப்படின்னு ஃபெல் சொல்லவும், நம்ம ஹீரோ போய் பார்த்தா அங்க ஒரு கோபால்ட் குரூப்பே நின்னுட்டு இருக்கு. எப்பா 10ன்னு சொன்ன 100க்கு மேல நிக்குது நம்ம பேர்ல நம்ம ஹீரோ சொல்லவும், உனங்க போய் சண்டை போடு, சோயும் நானும் இருக்கோம், அது போக என் பேரியர் வேற இருக்கு, அப்புறம் ஏன் பயப்படுத, பாரு சோயி ஃபைட் பண்ண ரெடியா இருக்கான், அவனை பார்த்து தைரியத்தை கத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவை ஃபெல் தள்ளி விடுறா. சோயோ ஃபைட் பண்ண ரெடியா ஆகுறான். சோயி கூட வேற லெவலில் ஃபைட் பண்றானே, நானும் சீக்கிரம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸ்டோன் புல்லட் அப்படின்னு சொல்லி இப்போ டக்கு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சோயி அதோட ஆசிட் அட்டாக்கை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கு. நம்ம நிறைய இடத்தை சாவடிச்சிட்டோம், ஹை மற்றதுங்கெல்லாம் பயந்து ஓடிடுச்சுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஏதோ பெரிய மான்ஸ்டர் வர மாதிரியான சவுண்டு கேட்குது. ஐயோ இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இது ஒரு கோபால்ட் கிங், இவ்வளோ கோபால்ட் ஒரே இடத்துல கேதர் ஆயிருக்கிறப்பமே யோசிச்சிருக்கணும் இங்க ஒரு கோபால்ட் கிங் இருக்கும் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, இதை ஏன்டா நீ முன்னாடியே சொல்லல, சாரி மோதி பாத்திரலாம் வேற சாய்ஸ் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசா. அதோட அட்டாக்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோ ஸ்டோன் புல்லட்டோ அது மேல ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், என் பேரியர் இதோட அட்டாக்கை தாக்கு பிடிக்காது அப்படின்னு ஃபெல் சொல்லவும், அட பாவி இதை முதலையே சொல்ல மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோவை உயிரை காப்பாத்திக்கிடணுங்கிறதுக்காக ஸ்டோன் புல்லட்டையும் இப்போ பெருசா கிரியேட் பண்றா. இந்த அட்டாக் அந்த கோபால்ட் கிங்கை காயப்படுத்துது, ஆனாலும் அது கீழே விழல. ஆனா அதிகமா யூஸ் பண்ணதுல நம்ம ஹீரோக்கு மயக்கமா வருது. அவ்வளவுதான் நான் செத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதை அட்டாக் பண்ணும்போது ஃபெல்லோட பேரியர் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த வீக்கான மான்ஸ்டரால எல்லாம் ஏன் பேரியரை உடைக்க முடியாது அப்படின்னு ஃபெல் சொல்றான். சோயை ஆசிட வச்சு அட்டாக் பண்ணி அந்த கோபால் கிங்க ஒரு வழியா சாவடிக்கிறான். அப்போ சோயி திடீர்னு க்ளோவாக ஆரம்பிக்குது. சோயி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ அப்படியே வாங்கியிருந்தான். இப்போ நம்ம ஹீரோவை ஃபெல் டஞ்சனுக்கு வெளியே தூக்கிட்டு போயிருந்தா. சோயி நம்ம ஹீரோவை கண்ணத்தை தட்டி எழுப்புறான். டஞ்சனுக்கு வெளியே வந்துட்டோமா, ஆமா என்னாச்சு, ஹே சோயி என்ன நினைச்சு கவலைப்பட்டியா, நான் ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்லவும், நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு அது சொல்லுது. ஆமா நீ ஓகே தானே சோயி நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஓகே தான் அப்படின்னு அது சொல்லவும், சோயி இது ஓ வாய்ஸா, ஆமா நீ எப்ப பேச ஆரம்பிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அந்த பெரிய மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணனா அப்பதான் மாஸ்டர்
அப்படின்னு சோயி சொல்லவோ இப்போ உன்னால பேச முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ அதை ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா சோயி இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டான். நீ ஆல்ரெடி லெவல் 7 வந்துட்டியா, அது போக ஆசிட் புல்லட்னு உன்கிட்ட இருக்கு, நானும் இப்போ லெவல் 7ல தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது பிறந்து 14 டேஸ் ஆன பேபி ஸ்லைம் எனக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். சோயி ஸ்ட்ராங்கா இருக்கிறது மோசமா மாஸ்டர் அப்படின்னு கேட்கவோ இல்ல நீ ஸ்ட்ராங்கானது எனக்கு ஹாப்பி தான் நம்ம ஹீரோ சொல்லவோ அப்ப நானும் ஹாப்பி அப்படின்னு சோயி சொல்லுது. அம்மா ஃபெல்லங்கன்னு கேட்கவோ அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சோயி சொல்றான். உன்னால பேச முடியுது, நீ ஸ்லைம்லயே ஸ்பெஷலா நம்ம ஹீரோ கேட்கவோ தெரியல சோயி தான் அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லவும் ஹீரோ யோசிச்சுட்டுக்கா இல்லைன்னா வாயெல்லாம் ரத்தமா இருக்கு எங்க பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும் நீ எந்திக்க லேட் ஆச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் தான் வேட்டையாடி சாப்பிட போனேன், ஆனா ஓ சாப்பாடு லெவலுக்கு வரல, சீக்கிரம் எனக்கு சமைச்சுதா அப்படின்னு சொல்லி ஃபெல் கேட்கவும் மேஜிக் யூஸ் பண்ணி நான் டயர்டா இருக்கேன், சோ நம்ம கொஞ்சம் நியூட்ரிஷனலா எதையாச்சும் செய்வோம், எக் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அதை ஆர்டர் பண்ணிப்போம், அப்புறமா சோயா சாஸ் தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன் அதை ஒன்று ஆர்டர் பண்ணிப்போம், மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ சமையல ஆரம்பிக்கிறான். ஐட்டம் பாக்ஸ்ல இருந்து ராக் பேர்டோட மீட் எடுத்து இப்போ தேவையான எல்லாத்தையும் போட்டு ஒன்னா குக் பண்றான். அண்ட் கடைசியா அதை எக் கலக்கி ஊத்துறான். ரைஸை நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டா, இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குவோம். ஃபெல்லோ அதை சாப்பிட்டுட்டு வழக்க போல சூப்பர் அப்படின்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான். இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஃபெல் கேட்கவும் என்ன சோயி உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கவும் ஆமா வேணும் அப்படின்னு சொல்லி சோயி சொல்லவும் என் ஃபேமிலியரா வர எல்லாருக்கும் வயிறு ரொம்பவே பெருசா இருக்கு, சரி ஓகே நான் அவங்க வயிறு முட்டுற லெவலுக்கு நம்ம ஹீரோ சாப்பாடு கொடுக்குறான். சோயி எப்படி பேச ஆரம்பிச்சான்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் நீ தூங்கிட்டு இருந்த அப்பதான் அது நடந்தது அப்படின்னு ஃபெல் சொல்லவும் ஆமா சோயி அங்கிள் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினான்னு சொல்லவும் அங்கிள் அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கவோ அப்படி கூப்பிடாத அப்படின்னு ஃபெல் சொல்றான். சோயி பிறந்து 14 நாள் தான் ஆகுது, நீ பிறந்த பல வருஷங்கள் ஆச்சு, அவனை கம்பேர் பண்ணும்போது நீ அங்கிள் தானே அங்கிள் ஃபெல் அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். அப்படின்னா நீ அவனுக்கு அங்கிள் தானேன்னு சொல்லவும் எனக்கு 27 வயசு தான் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா மாஸ்டர் எப்பவும் மாஸ்டர் தான் அப்படின்னு சோயி சொல்லவும் கேட்டுச்சா அங்கிள் ஃபெல் அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கவோ அங்கிள் கூப்பிடாத அப்படின்னு சோயி ஃபெல் மிரட்டவும் சோயி ஒரு மாதிரி சேட் ஆகுது. அங்கிள் ஃபெல் எப்பவும் அங்கிள் ஃபெல் தான் அப்படின்னு சோயி சொல்லவும் சின்ன பையனை போய் ஆள வச்சிட்டியா மனசாட்சி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் சோயி மட்டும் என்ன அங்கிள் கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஃபெல் சொல்லவும் ஐ ஜாலி தேங்க்ஸ் அங்கிள் ஃபெல் அப்படின்னு சோயி சொல்றான். சோயி நீ ரொம்ப கியூட் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த கேவை விட்டு வெளியே வந்த அப்புறமா மாஸ்டர் நீங்க ஓகேவான்னு சோயி பேசுறது பார்த்துட்டு சோயி உன்னால பேச முடியுதான்னு ஃபெல் கேட்கவும் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா ஜாலி மாஸ்டர் எந்தோடனே நான் அவர்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சோயி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். சீக்கிரமே அவன் எந்தோடனே நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்லவும் சோயி அங்கிள் ஃபெல் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு அது ஜாலியா குதிச்சிட்டு இருக்கவோ என்ன அங்கிள் கூப்பிடாத அப்படின்னு ஃபெல் சொல்றான். சோயிக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்கீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கைண்டு, அதனாலதான் நீங்க அங்கிள் அப்படின்னு சோயி சொல்லவோ அதுக்கு தான் நீ என்ன அங்கிள் கூப்பிட்டியா அப்படின்னு ஃபெல் ஹாப்பி ஆகிறான். ஆனா நீ என்ன அங்கிள் கூப்பிடாத சரியா, நான் போய் வேட்டையாடிட்டு வந்துருந்தேன் அப்படின்ட்டு ஃபெல் அங்க இருந்து ஓடிடுதான். போறதுக்கு முன்னாடி ஃபெல் நம்ம ஹீரோ மேல பேரியரை போட்டு விட்டு தான் போயிருக்கான். அங்கிள் ஃபெல் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சோயி குதிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எக்ஸ்ட்ரா சீன்ஸ்ல பெருசா அதுவோ கிடையாது தான், பட் இருந்தாலும் கதைக்கு ரிலேட்டடா வர்றதுனால அதையுமே சேர்த்து நான் போடுறேன். நம்ம ஹீரோவை விடவுமே அந்த ஸ்லைம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்கு. இப்படியே கதை இன்னும் போக போக இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.